அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து சூரியனுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலு சேர்த்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இரு கிரகநிலைகள் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்த இந்த வேலை என்பது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இந்த இணைவு நடைபெறுவதால் அனைத்து வகையான முயற்சிகளிலும் உறுதியாக வெற்றி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் அடுத்த 18 நாட்களில் ஜனவரி 22ஆம் தேதி முதல் மிக வலுவாக எதிர்பாராத திடீர் பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான சந்தர்ப்பங்கள் தடை தாமதம் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை இல்லத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, கேட்ட இடத்தில் இருந்து சலுகைகளை பெறுதல் என அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்க போகிறது. சொந்த பந்தங்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அடுத்த 18 நாட்களில் இருந்து வந்த மிக பெரிய அளவிலான விரோத மனப்பான்மை நீங்கி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வளர்ச்சிக்கான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு பல சிறப்பான நல்ல யோகங்கள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேடி வருவதற்கான யோகத்தை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக
மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வீட்டில் தேவையற்ற சங்கடமான நிகழ்வுகளை சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த தேவையற்ற சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் உங்களை விட்டு விலக போகிறது. புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கனகச்சிதமாக கைகூடும். எடுத்த காரியத்தில் உறுதியாக வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்பும் மிகவும் சாதகமாக இந்த வேளையில் கைகூட போகிறது. தொழில்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக பல பணிகளை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் சூரியனும் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவதோடு மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி விடுகிறது. அதோடு மட்டுமல்லாது பொன் பொருள் சேர்க்கைக்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய இல்லம் தேடி கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் விரைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் சாதகமற்ற சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவர்களின் கல்வியில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக வாரத்தில் புதன்கிழமை அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் தொடர்ந்து 3 வாரங்கள் வரக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.